Hi students, இந்த வீடியோல நாங்க செயற்பாட்டு விதியலாக்கின்ற ஒரு வகையான நேர்மாறு அல்லா செயற்பாட்டு விதியலாக்கிய பற்றி பார்க்க போறோம். அத நேர்மாறா செயற்பாட்டு விதியலாக்கி என்றும் சொல்றவ. நேர்மாறு அல்லா செயற்பாட்டு விதியலாக்கி ஆங்கிலத்துல Non-Inverting Amplifier. சரியா? இந்த செயற்பாட்டு விதியலாக்கியில பிளஸ் முடிவிடத்துல தான் இன்புட் கொடுக்கிறது. அதாவது ஒரு செயற்பாட்டு விதியலாக்கியில மைனஸ் முடிவிடம் பிளஸ் முடிவிடம் என்று ரெண்டு முடிவிடங்கள் இருக்குது. இதுல பிளஸ் முடிவிடத்துல தான் இன்புட் கொடுக்கிறது. இந்த மாதிரி மைனஸ் முடிவிடத்திலையும் இன்புட் கொடுக்கிறது. இந்த மைனஸ்லையும் இன்புட் கொடுக்கிறது. அது நேர்மாறு செயற்பாட்டு விதியலாக்கி. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுன்ற லிங்க் போட்டிருக்கிறேன், போய் பார்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குறது மிக மிக இலகுவாக இருக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொன்னான், செயற்பாட்டு விதியலாக்கி என்றது அழுத்த வேறுபாட்டை பெருசாக்குறதுக்கு பயன்படுத்துகிறது. சரியா? இதில் ப்ளஸ் முடிவிடத்தில் நாங்கள் ஒரு ஆடலோட்ட இன்புட்டை கொடுத்தா இது நேர்மாறு அல்ல, அப்ப நேர். சரியா? மீண்டும் சொல்றேன், நேர்மாறு அல்ல செயற்பாட்டு விதியலாக்கி என்றது நேர் செயற்பாட்டு விதியலாக்கி தான். இதுல எப்படி ஒரு அலைய கொடுத்தா இது அதே அலைய பெருசாக்கி தரும். ஆனா நேர்மாறு செயற்பாட்டு விதியலாக்கி 180 பாகையால சுழட்டித்தான் பெருசாக்கி தரும். ஆனா இது அப்படி இல்லை. அதே மாதிரியே இப்படி அலையை கொடுத்தா அதே வடிவத்துல பெருசாக்கி தரும். இதுக்குரிய சமன்பாடு, கணித்தலுக்குரிய சமன்பாடு என்னன்றது தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? கவனிங்க. இது அதுக்குரிய தடைகளோட கூடின சுற்று வரிப்படம். இது RI ஏனெண்டா இன்புட் இந்த பக்கம் இருக்கிறது. இது RF இன்புட்டையும் அவுட்புட்டையும் பிணைக்கிறது. ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ், இன்புட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்ப இதுல இது 0 அழுத்தம். 0 அழுத்தத்துல இருந்து ஒரு கரண்ட் வருது. சரியா? இந்த விஷயத்தை நான் படிப்பிக்க பொதுவா மாணவர்கள் கேட்கிற கேள்வி என்னென்றால், 0 அழுத்தத்தில் இருந்து கரண்ட் வருமா, புவித்தொடுப்புல இருந்து கரண்ட் வருமா? உண்மையில இது ஒரு நல்ல சந்தேகம். புவித்தொடுப்புல இருந்து கரண்ட் வராது, ஆனா 0 அழுத்தத்தில் இருந்து கரண்ட் வரும். இது வந்து இப்படி குறியீடு காட்டுறது 0 அழுத்தத்தை தான் என்று புத்தகங்கள்ல எழுதியிருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு மின்கலம் இருக்குது. அதோடைய ஒரு தடையை இணைச்சிருக்கிறோம். பேட்டரியின் மின் இயக்க விசை வந்து 4 வோல்ட் என்று வைக்கிறேன். தடைய 2 ஆம்பியர் 2 ஓம் என்று வைக்கிறேன். தடைய ஓம் தானே? உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டரியின் மின் இயக்க விசை 4 வோல்ட்ண்டா இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 0. அதாவது பேட்டரிக்கு குறுக்க 4 வோல்ட் அழுத்த வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த 4 இங்கே அழுக்குன்னா இங்கே 4 வோல்ட், இங்கே 0 வோல்ட். அப்போ இதால ஒரு கரண்ட் போகும். சரியா? எவ்வளவுண்டா சாதாரணமா ஓமின் விதியை பயன்படுத்தி செய்யலாம். 4 ஓமின்கள் 4 வோல்ட்டின்கள் 2 ஓம், P7 IR, I7 P R 2 ஆம்பியர். இது மிக இலகுவான விடயம். அப்ப இதால 2 ஆம்பியர் கரண்ட் போகும். இங்க இருந்து வெளிக்கிற கரண்ட் 10 ஆம்பியர் இங்க வந்து சேரும். அப்ப இதுல 0 வோல்ட்ண்டா கொஞ்சம் தள்ளி இதுலயும் 0 வோல்ட் தானே. தடையற்ற கம்பி இல்ல, தடையற்ற கம்பிக்கு அழுத்த வீழ்ச்சி நடக்காதில்ல. இங்க 0ண்டா இங்கேயும் 0 தானே, இங்க 0ண்டா இங்கேயும் 0 தானே. அதாவது இந்த முனை மட்டும் 0. சரியா? அப்ப இந்த 0க்களால
இந்த சைவருக்குள்ளால இந்த 2 ஆம்பியர் கரண்ட் ஓடுது தானே. ஓகேவா? இதுக்குள்ளால 2 ஆம்பியர் கரண்ட் ஓடிக்க இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளாலே ஒரு கரண்ட் வரலாம் தானே. ஸோ அழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்க மின்னோட்டம் இருக்கலாம். அதை நீங்கள் முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஓகேவா? இப்போ நான் இதை அழிக்கிறேன். கவனிங்க, இதில் நாங்கள் பூஜ்ஜிய அழுத்தத்துக்களால் I என்ற மின்னோட்டம் வருது. வார கரண்ட் இங்கே வந்து இங்கே கரண்ட் போகாது. இங்கே கரண்ட் போகாது. ஏனண்டா இங்கே வார கரண்ட் இங்கே தான் போக வேணும். செயற்பாட்டு விதியலாக்கின்ற பெய்ப்பு மின்னோட்டம் 0. இது செயற்பாட்டு விதியலாக்கி தொடர்பான கோல்டன் லோ, தமிழ்ல பொன்னான விதிகள் என்று சொல்லுவேன். சரியா? பெய்ப்பு மின்னோட்டம் 0. இன்னும் ஒரு செயற்பாட்டு விதிகளாக்கி இந்த கோல்டன் லோ இருக்கு. அது என்ன சொல்லுதுண்டா, பெய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 0. அதாவது பெய்ப்பு முடிவிடங்கள் 2க்கும் இடையில ஒரே அழுத்தம் தான் இருக்கும். இதனால் நேர்மாறு செயற்பாட்டு விதிகளாக்கி கதை கேட்கையும் சொன்னான். பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போய் பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப இதால வர கரண்ட் முழுக்க இங்க திரும்பி இங்க போய் சேரும். அப்ப தடைக்குள்ள இந்த தடைக்கு விழுற அழுத்தத்தை ஓமின் விதியால சொல்லலாம் IRI. அது மாதிரி இந்த தடைக்கு விழுற அழுத்தம் IRF. சரியா? ஓகேவா? கவனிங்க, இது Vin, இது 0. சரியா? இதுக்கிடையில விழுற அழுத்தத்தை பார்க்க போறோம். இந்த லைனுக்கு பார்த்தா வீன்ல இருந்து சைவரை கழிச்சா வீன் தான் வரும். வீன் சமன் இந்த லைன்ல ஒரே ஒரு தடை தான் இருக்குது IRI. ஸோ வீன் சமன் IRI. ஓகேவா? அடுத்தது V out. V outக்கு நாங்க இப்படி ஒரு லைன் பார்க்கலாம். பார்த்தா இதுக்குள்ள எவ்வளவு அழுத்தம் விழுமென்று தெரியாது. ஏனென்றா செயற்பாட்டு விதிகளாக்கிக்குள்ள டிரான்சிஸ்டர்கள், இஜவாயிகள், கொள்ளளவிகள், தடைகள் இதுக்கு மட்டும் தெரியும். ஆனால் அது எப்படி இணைக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஸோ எவ்வளவு அழுத்தம் என்றும் தெரியாது. அப்ப நான் இந்த லைன் எடுக்க போறேன். இந்த லைனுக்கு பார்த்தா, சரியா? இந்த லைனுக்கு பார்த்தா V out சமன் இப்படியே வந்தா இது சக இது. புரியுதா? V outக்கும் சைவருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் V out. V outல இருந்து சைவரை கழிச்சா V out தானே. பார்த்தா இது சக இது. இதுக்கு எவ்வளவு அழுத்தம் IRI. RF இல்ல ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு எவ்வளவு அழுத்தம் IRF. இதுக்கு எவ்வளவு IRI. சரியா? அப்ப நாங்க 2 சமன்பாடு எடுத்திருக்கிறோம். இத சமன்பாடு 1 போடுறேன், இது சமன்பாடு 2 போடுறேன். இப்ப நான் சமன்பாடு 2ல இருந்து சமன்பாடு 1 பிரிக்க போறேன். பிரிச்சா இதன் கீழ் அது, அதே மாதிரி அதன் கீழ் அது. V out இன் கீழ் V in, இதன் கீழ் இது சமன். இந்த லைனுக்கு பார்த்தா இதன் கீழ் இது
IRF plus IRI அதன் கீழ் IRI. சரிதானே? இதை நாங்கள் சுருக்க வேணும். சுருக்க இந்த ரெண்டு இடம் ஐயை பொது எடுத்து இதோட வெட்டலாம். இந்த ரெண்டு ஐயையும் பொது எடுத்துட்டு இந்த ஐயோட வெட்டலாம். ஏனண்டா இந்த கரண்ட் தானே ஃபுல்லாக அங்கே போகுது. இதில் 2 ஆம்பியர் வந்தால் அப்படியே அங்கே போகும். அப்போ நாங்கள் அதை வெட்டலாம். ஓகேவா? வெட்டினால் இதை நாங்கள் இதே சமன்பாட்டை RF RI இதன் மேல் இது சக RIயின் மேல் RI அப்படி போடலாம் தானே. இந்த RI இந்த ரெண்டுக்கும் பொதுவா இல்ல இருக்குது. இதன் மேல் இது சக இதன் மேல் இதென்று போடலாம் தானே. உதாரணத்துக்கு 4 மேல் 2 சக 1, 4 மேல் 2 சக 4 மேல் 1 போடலாம் இல்ல. இதை இதுக்கும் போட்டது அதுக்கும் போடலாம் இல்ல. அதைத்தான் நாங்க செய்திருக்கிறேன். ஓகேவா? இங்க ஆரையும் ஆரையும் வெட்டலாம். வெட்டினா 1 கீழே 1 1. ஓகேவா? அப்ப இது இறுதி சமன்பாடு வரும். கவனிங்க, கடைசி சமன்பாடு V out in கீழ் V in சமன் 1 plus RF in கீழ் RI. 1 plus RF in கீழ் RI. இதுதான் நேர்மாறு அல்லா செயற்பாட்டு விதியலாக்கிக்குரிய அல்லது நேர்மாறா செயற்பாட்டு விதியலாக்கிக்குரிய கணித்தல்களுக்கான சமன்பாடு இதுதான். V out in கீழ் V in சமன் 1 plus RF in கீழ் RI. ஆனா நேர்மாறா விதியலாக்கியில 1 வராது. RF in கீழ் RI மட்டும்தான் வரும். இங்க 1 plus போடுறோம். சரியா? இதுல இந்த 2 தடைகளும் தரப்பட்டிருந்தா நாங்கள் இதில் கொண்டு வந்து பிரதிட்டு ஒன்றை கூட்டினா V out in கீழ் V in வோல்ட் அளவு நயம் அல்லது V out in கீழ் V in கெயின் பேர் என்ற சொற்பதங்களால எல்லாம் சொல்லிக் கொள்றவ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இந்த V out தனியாக காணணுமெண்டா V இந்த பெருமானம் ஒரு 2 வோல்ட்டோ 3 வோல்ட்டோ தந்தா இதை இங்கே பெருக்கினா V out நாங்கள் தனியாக கண்டு கொள்ளலாம். ஓகேவா? இதுதான் நேர்மாறு அல்லா விதியலாக்கி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.